சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணம் ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணம் ஐயப்பா. நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. ஐயா, நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா, எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணம் ஐயப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணம் ஐயப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா, நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஓம் நம சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். பொதுவாக இப்பொழுது இந்த கார்த்திகை மாதம் பிறந்து ஐயப்பனுடைய மண்டல விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கார்த்திகை மாதம் பிறந்தாலே ஐயப்பன் அடியவர்களெல்லாம் கடும் விரதம் இருந்து கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் மாலை அணிந்து சரண கோஷங்களை எழுப்புகின்ற சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது. ஐயப்பனுடைய இந்த விரதம் மிகவும் ஒரு புனிதமானது, பக்குவமானது. மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் ஐயப்பனுடைய விரதம். நாம் ஏனைய காலங்களிலே விரதங்கள் அனுஷ்டிக்கிறோம் வருஷம் பூராவும். அவையெல்லாம் பகல் உணவு அருந்தாமல் இருந்து இரவிலே சுவாமி தரிசனம் கண்டு உணவருந்த குண்டலும் உண்டு, அல்லது பகல் ஒருவேளை உணவை அருந்தி விரதத்தை பூர்த்தி செய்கின்ற விரதங்களும் உண்டு. பல்வேறு வகையான விரதங்கள் மாதந்தோறும் வருகின்ற சதுர்த்தி விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், பிரதோஷ விரதம் என்கின்ற விரதங்களை அனுஷ்டிக்கின்றோம். அதேபோல் 21 நாட்களுக்கு கேதார கௌரி விரதம், 9 நாட்களுக்கு நவராத்திரி விரதம், 6 நாட்களுக்கு கந்த சஷ்டி விரதம், 21 நாளுக்கு விநாயக சஷ்டி விரதம் என்று எத்தனையோ விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறோம். அந்த விரதங்களிலே எல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு, முக்கியத்துவம், பெருமை, அழகு இந்த ஐயப்பனுடைய விரதத்தில் இருக்கிறது. இந்த ஐயப்பனுடைய விரதத்துக்கு மாலை அணிந்தவுடனேயே அவர்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த பெயர் சொல்லி அழைப்பதில்லை. பெயரோடு சேர்ந்து சுவாமி என்ற பதம் சேரும். பொதுவாக இந்த கருப்பு ஆடை அணிந்து கழுத்தில் மாலை, விரத முத்திர மாலை அணிந்தால்தான் அவர் சாமி. அதுக்கு முன்னாடி அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி மாலை போட்டார், 5 வருஷத்துக்கு முன்னாடி மாலை போட்டார், போன வருஷம் மாலை போட்டார், அவரை கண்ட எல்லாரும் சாமி சாமியினர். அவ்வாறு சொல்லக்கூடாது. நாங்கள் பாவத்தை சம்பாதிக்கிறோம். சுவாமி என்கின்ற பதம் இந்த கருப்பு ஆடைக்கும் கழுத்தில் அணிகின்ற மாலைக்கும் உரிய சிறப்பு. இவை அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் மாலை போடாதவர்களை சாமி என்று அழைக்கப்படாது. போன வருஷம் மாலை போட்டிருக்கலாம், இந்த முறை அவர் போட இல்லையா, சாமி என்று அழைக்க முடியாது, பெயர் சொல்லி அழைக்கலாம். எனவே அந்த அவ்வளோ பக்குவம் இருக்க வேண்டும். அவ்வளோ புனிதமான விரதம் இந்த விரதம். மாலை அணிந்தவுடனே தான் அவர் சுவாமி என்ற பதத்தை பெறுகிறார். அதனால தான் ஒருவரை ஒருவர் வயசு வித்தியாசம் இல்லாமல் பாத நமஸ்காரம் பண்ணுகின்ற சிறப்பு. 50 வயசிலே தாத்தா இருந்தாலும், 60 வயசிலே தாத்தா இருந்தாலும், 10 வயசு பேரன் மாலை போட்டிருந்தாலும், அந்த 10 வயசு குழந்தையை இந்த 60 வயசு முதியவர் காலை தொட்டு வணங்குகின்ற ஒரு சிறப்பு, புனிதம், பக்குவம் வேறு எந்த விரதத்திலும் கிடையாது. அவ்வளோ ஒரு சிறப்பான இந்த விரதம். இந்த ஐயப்பனுடைய விரதம் தொடர்பாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி
நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.